எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க நிம்மதியா இருக்க போறது இல்ல, விட போறதும் இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வெள்ளிக்கிழமையில இருந்து நிறைய எஸ்கலேஷன் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 நாளா கான்ஸ்டிடியூட்டிவ் மிசைல் அட்டாக்க பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரானுமே சும்மா இல்ல, அவங்களும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோர்டனு மத்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு மாறி மாறி அவங்களும் மிசைல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோர்டன்ல மேல யுஎஸ் ஃபெசிலிட்டிஸ்ல நடந்த மிசைல் தாக்குதல்ல 2 மிலிட்டரி அபிஷியல்ஸ் வந்து இழந்திருக்காங்க யுஎஸ் சைட்ல. ஸோ இது யுஎஸ் அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் ஆஃப் வேவ் ஆஃப் அட்டாக் ரொம்ப தீவிரமா பண்ணிச்சு 90 டே ஆஃப் அட்டாக். இந்த மாதிரி தான் வீக்கெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இப்படி நடந்துகிட்டு இருந்த ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்ல மட்டும் இல்ல, குளோபலாவே எல்லா பக்கமும் ஒரு பியரை ஏற்படுத்துச்சு. க்ரூட் ஆயில் விலை மறுபடியும் $90 மேல போச்சு, கேப் டவுன் மார்க்கெட்ல ஆச்சு. ஈவன் தோ நம்மளோட வீக்கெண்ட்ல நம்ம மார்க்கெட்ல வந்து ரிசல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாம் ஓகே தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் தான் ஓரளவுக்கு சரியில்லை. ஆக்சிஸ் பேங்க் வந்து லைன் வித் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஓவரால் சினாரியோ வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 முக்கியமான அப்டேட்ஸை நம்ம பார்க்க வேண்டியதா இருந்தது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா இந்த க்ரூட் ஆயில் வந்து $90 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறச்ச ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி மறுபடியும் நம்ம மீடியேட்டர் மூலியமா பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அப்படின்னு யுஎஸ் கூப்பிட்டு இருக்காங்க, அதாவது மறுபடியும் வாங்க பேசலாம்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்திருந்தாரு. அத வந்து யுஎஸும் ஆமா அப்படின்னு ஆமோதிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே மறுபடியும் பேச போறாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. க்ரூட் ஆயிலுமே மறுபடியும் $90 வந்து மறுபடியும் கீழே இறங்குச்சு, $88 அந்த மாதிரி கீழே இறங்குச்சு. ஆப்வியஸ்லி ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு ரெக்கவரியை நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான அப்டேட். அதுக்கப்புறம் ஈரானுடைய மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அபிஷியல் கூட பேசுறாரு. ஸோ அபிஷியலா மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சு. இது வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு கூல் பண்ணுச்சு. ஸோ மொத்தமா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி லாஸ்ட் வீக்கு நம்மளுக்கு ஆரம்பிச்ச பஞ்சாயத்து, லாஸ்ட் வீக் பேச்சுவார்த்தை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. முன்னேற்றம் அல்ல அப்படின்னு அந்த ஆர்மோஸ் ஜலசந்தி மேல டிராவல் ஆயிட்டு இருந்த 2 எல்பிஜி டேங்கர் அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்கலேட் ஆன பிரச்சனை கிட்டத்தட்ட நேத்து யுஎஸ் உடைய 2 மிலிட்டரி அபிஷியல்ஸ் இழக்கிற அளவுக்கு அந்த எஸ்கலேஷன் போச்சு. பட் இன்னைக்கு திடீர்னு நாங்க மறுபடியும் பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன சந்தேகம்னா, ஈரானும் அமெரிக்காவும் இந்த வார்க்கான செலவை சரி கட்டுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்ல இறக்கிட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்களா, இல்ல நம்மெல்லாம் வந்து மேத பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்க புத்திசாலியா, இல்ல நம்மெல்லாம் புத்திசாலி இவங்க 2 பேரும் முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்களா, ஒன்னும் புரியல. ஸோ ஆப்வியஸ்லி மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. நிரந்தரமா இப்ப இவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பெல்லாம் மறுபடியும் பிரச்சனையை தோன்ற வேண்டியது, இல்ல க்ளோஸ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி மாறி மாறி இவங்க ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சிரமம். ஏதாச்சும் ஒரு நிரந்தரமான தீர்வு வரணும். இந்த மீன்வாயில் வந்து ஈரானுடைய ஆர்மி வந்து ஓப்பனாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க காலையில. இந்த மாதிரி ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல்கள் வர்றது ஆபத்தானது, அதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது, முக்கியமா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பிப்ளிகே பிலாப்பி அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோடனே சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரானுடைய மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு கிளம்பி போனோடனே சரி நிஜமாலுமே பேசதான் போறாங்களாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆச்சு. ஸோ இது ஃபர்தரா எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அவுட் ஆஃப் தி ஹேண்ட். ஸோ எப்பவுமே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்ல, எல்லா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டருமே எப்பவுமே அவுட் ஆஃப் தி ஹேண்ட் தான். ஏன்னா அதையே ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ இல்ல எஃப்ஐஐஸோ ஈவன் டிஐஸோ கூட முடிவு செய்யறது இல்லை. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறதும் இல்ல மற்ற மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பங்குச்சந்தையில நம்ம தெளிவா இருக்கணும்னா நம்ம எல்லா சூழ்நிலையும் கையாளுறதுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். ஒரு கடையை வச்சுட்டு ஐயோ திடீர்னு மழை வந்துருச்சு, திடீர்னு வெயில் அடிச்சிருச்சு, திடீர்னு புயல் அடிக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஒரு கடை வச்சாச்சு, வியாபாரம் பண்ணியே ஆகணும். திடீர்னு மழை வந்து அது எப்படி கையாளுறது, திடீர்னு புயல் வந்து எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தா மட்டும்தான் பண்ணணும்.
ஓகே. திடீர்னு கோவிட் வந்துருச்சு. 1 மாசம் கடை மூட சொல்லிட்டாங்க அப்டின்னால புலம்பியெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கோம். அப்ப அந்த பிசினஸ் எல்லா சூழ்நிலையும் கையாள தெளிவா இருக்க முடியும் அப்டின்னா மட்டும் தான் அந்த பிசினஸ்க்குள்ள வரணும். அத விட்டு போட்டு ஆ திடீர்னு மழை வந்ததுனால தான் நஷ்டமானேன்னு மழைய திட்டுறது, புயல திட்டுறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அந்த மாரி தான் இந்த மார்க்கெட்டுமே. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஃபர்தர் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா நம்ம எப்பவுமே ஹெட்ஜஸ் எடுத்து எல்லா சூழ்நிலைக்கும் தயாரான ஒரு பொசிஷன்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். வேல்யூஸ்ல டிசிப்ளினா ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. இதெல்லாம் இது உலக அளவுல. இந்தியாவ பொறுத்தவரைக்குமே, அ இந்தியா காலையில ஓப்பன் ஆன உடனே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மட்டும் ஓப்பன் ஆகல. இன்னைக்கு வந்து அந்த பார்லிமென்ட் செஷனும் மான்சூன் செஷனும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்பே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான். இந்த லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து இப்போதைக்கு நீக்கறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு அபிஷியலா பார்லிமென்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கோல். சொல்லும்போதே இரும்புது வருது. அ ஏன்னா, அது ஆக்சுவலா வந்து ரிட்டர்ன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது ரிட்டர்ன்ல டீட்டெயிலா பதில் குடுத்திருந்தாங்க. அது என்ன கூடுதல் இன்ஃபர்மேஷன்னா, டேட்டாவோட அந்த பதில சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ஃபைனான்சியல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 1,50,000 கோடி வந்து லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸா கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ அபாலிஷ் பண்றது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறது தான் கவர்ன்மெண்ட் குடுத்த விளக்கம். ஸோ ஃபியூச்சர்ல மேபி இத பத்தி கன்சிடர் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஆன்ஸர் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. இது எதுக்காக வந்துச்சுன்னா, அ ரீட்டெயில் சைட்ல இருந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ்ன்னு எல்லா சைட்ல இருந்துமே நெறைய அ கோரிக்கைகள் இருந்துச்சு. இப்ப நாங்க டாக்ஸ் வாங்கும்போது எஸ்டிடி கட்டுறோம். அது போக புரோக்கரேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் போகுது. இத தாண்டியும் வந்து நாங்க லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், இப்போதைக்கு நீங்க கட்டித்தான் ஆகணும். எதிர்காலத்துல வேணா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பார்லிமென்ட் செஷன்லயே முடிச்சுட்டாங்க. ஸோ இல்லைன்னா என்ன ஆகும்னா, வருமா? வராதான்னு இந்த பார்லிமென்ட் செஷன் அது ஆகஸ்ட்ல தான் முடியுது. அது வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனிவே பார்லிமென்ட் செஷன பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு புரொடக்டிவா போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீட்டு பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி அ டிஸ்கஸ் பண்ணிருவோம் நம்ம. எனிவே இப்போ நான் பேச பேச அநேகமா கேமரா ஆஃப் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் குரல் கேட்குது. அ ஸ்க்ரீன ஓட்டி விட்டு பேசுவோம். அது காலையிலிருந்து கரண்ட் இல்லாத காரணத்தினால், திடீரென்று கேமரா ஆஃப் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். சரி எனிவே இது போக லோக்கலா இந்தியாவுக்குள்ள வேற என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோபலா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவ பொறுத்தவரைக்குமே ஆ அ நீட் தானே சாரி லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸோட அப்டேட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது போக மத்தபடி சீரியஸான இஷ்யூஸ் அப்படின்னு எதுவும் இல்ல. சீரியஸான இஷ்யூஸ் அல்லது சீரியஸான டிஸ்கஷன் அப்படி இதுவே 2 தான் சீரியஸ் தான். மத்தபடி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா நாளத்த நாளத்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்குமே ஆல்மோஸ்ட் நெறைய கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த Paytm ஓட ரிசல்ட்ஸ். Paytm ஓட ரிசல்ட்ஸ் இந்த அல்ட்ராடெக் சிமெண்டோட ரிசல்ட்ஸ். ஏன் இது 2 நம்ம நாளைக்கு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ Paytm பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அல்ட்ராடெக்க பொறுத்தவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கணும். மத்தபடி டேட்டாஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஆ இதுக்கப்புறம் முக்கியமான டேட்டா அப்படின்னு சொன்னா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட ரேட் டிசிஷன் தான். அதுவுமே இன்னும் 2, 3 நாள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு உடனடியா வரக்கூடிய டேட்டாக்கள் எதுவும் இல்ல அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எனிவே சாரி பேச பேச அந்த கேமரா கட் ஆயிருச்சு. நம்ம டைரக்ட்டா இதோட டிஸ்கஷன்க்குள்ள போயிரலாம். நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டிஸ்கஷன்க்குள்ள போயிரலாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட இன்னத்த மூவ் பொறுத்தவரைக்குமே ஆப்வியஸ்லி இந்த லூப் ஜோன்ல இருந்து பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் ரெண்டும் சேர்ந்தா 24,272 அந்த பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் கீழ மூவ் ஆன மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 24,628 அண்ட் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 24,162 அண்ட் தேர்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 24,132 அப்புறம் தேர்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் அந்த மந்த்லி சப்போர்ட்டான 24,272க்கு பயணிச்சு ஆல்மோஸ்ட் அதே இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சேம் வேல்யூல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். அது எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இந்த க்ளோஸ பொறுத்த வரைக்கும் நாளத்து மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுகள நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்ட பொறுத்த வரைக்குமே 24,328 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அதுதான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் கூட. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
24,328 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல பொசிஷனல் லெவல்னு பார்த்தோம்னா 24,558. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,778. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே 24,462, 24,432, 24,358 இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டும் மந்த்லி சப்போர்ட்டும் சேம் 24,272 தான் பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட். அது கீழே பொசிஷனல் லெவல் வந்து 24,068 அண்ட் அதுக்கும் கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 23,832. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24,232, 24,162, 24,128 இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன காமெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேசிடுவோம். நாளைக்கு எக்ஸ்பீரி வச்சுக்கிட்டு இவங்க டிஃபென்ஸை மட்டும் தான் வச்சிருக்காங்க. மற்றபடி அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேரும் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபென்ஸுமே பிஎஸ் காட்டில் புல்ஸோட டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் பிஎஸோட டிஃபென்ஸும் குறைச்சலா இல்லை. இட் சீம்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேருமே வைக்கல. இவங்களோட ஒட்டுமொத்த பொசிஷனிங்குமே 250, 300 மையப்படுத்தி இருக்கு. அதாவது அந்த 272 மந்த்லி சப்போர்ட் அண்ட் 328 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இது 2க்கும் மையப்படுத்தி தான் இருக்கு. ஸோ இங்க 300ல இருந்து டிஃபென்ஸை இவங்க கம்மி பண்றதை பார்க்கலாம், 200ல இருந்து அவங்க கம்மி பண்ணி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் 2 சைட்லயும் இருக்கு. அதே நேரத்தில் அட்டாக் பொசிஷன் சுத்தமா இல்லை. 2 பேர் திட்டி அட்டாக் பொசிஷன் சுத்தமா கிடையாது. நாளைக்கு எக்ஸ்பீரிங்கிறத ஞாபகம் வச்சு மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த பியர் சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 57,788க்கு கீழே புஷ் பண்றதுக்கு மல்லு கட்டினாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. மறுபடியும் நியூ கன்சால்டேஷன் ஜோன்லயே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் பேங்க் நிஃப்டியோட ஒட்டுமொத்த மூவ் நடந்துச்சு. பேங்க் நிஃப்டியோட ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC தான் கொஞ்சம் பிலோ எக்ஸ்பெக்டேஷன். மற்ற ஆக்சஸும் கூட லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ HDFC கொஞ்சம் வாட்சில் வைக்க வேண்டிய காலகட்டம் அது. ஏற்கனவே அவங்க ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 58,058. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் 57,788, 57,222. அதே மாதிரி பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,132. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 58,332, 58,882. இது 2 மந்த்லி சப்போர்ட்ஸ். பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணோம்னா இங்க அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் 2மே கம்மி பண்ணியிருக்காங்க. ஓவரால எல்லா பக்கம் கம்மி பண்ணியிருக்காங்க. பிஎஸோட டிஃபென்ஸ் மட்டும் அங்கங்க கொஞ்சம் இருக்கு. புல்ஸோட டிஃபென்ஸ் வந்து கீ பாயிண்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேருமே கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த எஸ்கலேஷன் பொறுத்த வரைக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மறுபடியும் கொஞ்சம் ஏதாச்சும் நம்பிக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு மறுபடியும் மார்க்கெட்டா கொஞ்சம் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆனால் மறுபடியும் இவங்க ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணாங்க, மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படல, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை நாங்க பேச போறோம்னு சொன்னாலும் கூட மார்க்கெட் நம்பாது. ஸோ இந்த தடவை நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படும். ஏன்னா 2 பேருமே ஒரு MOU சைன் பண்ணி 60 நாளைக்கு நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு கிட்டத்தட்ட இது கற்பூரத்தையெல்லாம் ஏற்றி அணைச்சி எல்லா காமெடியும் பண்ணிட்டு மறுபடியும் 20ஆம் நாளே சண்டை போட்டு மறுபடியும் ஒரு பெரிய எஸ்கலேஷனை கிரியேட் பண்ணி மறுபடியும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இதோட இம்பாக்ட் என்னன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் ஃப்ளைட்டு ஓட்ட மாட்டோம், கல்ஃப் கண்ட்ரிஸ் போற ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, பைலட்டோட கூட்டமைப்புகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்கற அளவுக்கு கொண்டு வந்து இந்த பஞ்சாயத்தை வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த தடவையும் இவங்க ஏதாச்சும் மறுபடியும் எஸ்கலேஷன் சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் எஸ்கலேஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உலக அளவுல இந்த 2 நாடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு மோசமா போயிடும். 2வது நவம்பர் மாசம் வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் இருக்கு யூஎஸ்ல. அதையும் மையப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கம் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த தடவை ரொம்ப கிரிட்டிக்கலா இந்த பேச்சுவார்த்தையை உலக பங்கு சந்தைகள் வந்து கவனிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டாக் ஆஃப் தி டே அப்படிங்கிறது வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இல்லாததும் அதே நேரத்தில் ரிசல்ட்ஸும் தான். ரிசல்ட்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. Q1 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகரிச்சாலும் இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். Q1 ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. மற்றபடி எப்பவும் போல ஹெட்ஜஸ் எடுத்து வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. அண்ட் சாரி இன்னைக்கு இடையில பேசவே கேமரா கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது காலையிலேருந்து பவர் இல்லாதனால பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிருச்சு. நாளைக்கு அதையும் கரெக்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ்.